புதுச்சேரியில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை அரசினர் மகளிர் கல்லூரியில் இருந்து வாக்குச்சாவடிக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவி பேடுகள் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஆகிய 3 வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமில் இருந்து வாக்குச்சாவடி மையத்திற்கு அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது. இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்று மாலைக்குள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் சென்றடையும் என்றும், மேலும் தேர்தல் பணியில் 4116 அரசு துறை ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். இன்று காலையில நம்மளுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடிக்கு போறதுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த காலையில வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இருந்து அந்த கண்டஸ்டிங் கேண்டிடேட் ஏஜென்ட்ஸ் மற்றும் ஜெனரல் அப்சர்வர் அவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு வந்திருக்க ப்ரெசிடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம். ஸோ இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்போடைய அந்தந்த போலிங் ஸ்டேஷனுக்கு இன்னும் நேரத்தில் சென்றடையும். இந்த வண்டிகள், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துகிட்டு போகிற வெஹிக்கிள்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் கண்ட்ரோல் ரூமில் மானிட்டர் பண்ணியிருக்கோம். அனைத்து வெஹிக்கிள் ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய மூவ்மெண்ட் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே அதிமுக கூட்டணி கைகோர்த்து உள்ளனர் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் திண்டுக்கல் பரப்புரையில் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில்குமாரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் காமராஜபுரத்தில் வேனில் இருந்தபடி ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேற்ற பலர் முயற்சித்து ஆசை காட்டி பார்த்தார்கள் எனவும், சங்க பரிவார அமைப்புகளுக்கு இடமில்லை என்பதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறது எனவும் திட்டவட்டமாக பேசினார். மேலும் அதிமுகவின் கூட்டணி அரசியல் சட்ட அமைப்புக்கு எதிரான கூட்டணி என விமர்சித்த அவர், அதனால்தான் 2016ஆம் ஆண்டு முதல் திமுக கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி கூட வெளியேறாமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது என்று விளக்கமளித்து பேசினார். இந்த தேர்தலில் கூட எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியில் இருந்து வெளியேற்றி விடலாம் என்று பலரும் முயற்சித்தார்கள். என்னென்னவோ ஆசை காட்டி பார்த்தார்கள். திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் வெளியேறினால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்திவிட முடியும், சிதறடித்து விட முடியும். திமுக கூட்டணியை சிதறினால் திமுகவை வீழ்த்திவிட முடியும் என்றெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தார்கள். நான் பெரியார் அரசியலை உள்வாங்கியவன், புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலை படித்தவன், மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களின் கருத்தியலை அறிந்தவன், புரிந்தவன், தெளிந்தவன். ஆகவேதான் இந்த மண்ணில் சங்பரிவார் கும்பலுக்கு இடமில்லை என்பதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறோம். துறையூர் அருகே கிழக்குவாடி பகுதியில் சிமெண்ட் லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள கிழக்குவாடி பகுதியில் இருசக்கர வாகனம் மீது சிமெண்ட் லோடு ஏற்றி சென்ற லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் கிழக்குன்னுப்பட்டியைச் சேர்ந்த திருப்பதி என்ற முதியவர் உயிரிழந்தார். கிழக்குன்னுப்பட்டி கிராமத்தின் அதிமுக கிளை செயலாளராக இருந்து வரும் இவர் இன்று காலை கீழக்குன்னுப்பட்டியில் இருந்து தனது பேரனை கல்லூரி பேருந்தில் ஏற்றி விடுவதற்காக பெருமாள் மலை அடிவாரம் பகுதிக்கு சென்று மீண்டும் ஊர் திரும்பியுள்ளார். அப்போது துறையூர் பெரம்பலூர் நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற போது அப்பகுதியில் வந்த லாரி திருப்பதியின் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் திருப்பதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி சென்றதாக கூறப்படும் நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த முதியவரின் உடலை மீட்டு இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என நாங்கள் முதலில் இருந்து சொல்லி வருகிறோம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வருகிற 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாகர்கோவிலில் சாலை வலம் நடத்த இருப்பதாகவும், 180 இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்விக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று நாங்கள் முதலில் இருந்து சொல்லி வருவதாக பதிலளித்தார். மேலும் மெட்ரோ கொண்டு வர அரசு சார்பில் சரியான திட்ட அறிக்கை கொடுக்காத காரணத்தால் மட்டுமே மெட்ரோ வரவில்லை என விளக்கமளித்து பேசினார். ஒரு அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்
மெட்ரோ ரயில் வருவதற்கு ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கறது கூட அவங்களுக்கு வந்து சரியான அதிகாரிகள் இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் போடணும்னா கிட்டத்தட்ட 20 மீட்டர்களை வேணும். ஆனா இவங்க என்ன 10 மீட்டர் 5 மீட்டர் உள்ள இடங்களை வச்சு தப்பா இந்த டீடைல் ரிப்போர்ட் போட்டு கொடுத்தனால தான் அந்த மெட்ரோ வர முடியலையே தவிர. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.